வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் கடையில் கல்லாவில் உட்காந்துருக்க சரவணன் ஒரு லேடிக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவங்க கொடுத்த பையில் பொருளை போட்டுட்டு வேற என்னக்கா வேணும்னு கேட்குறாரு சரவணன். அவ்வளவுதான் தம்பி அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவர் பில்லை செக் பண்ணிவிட்டு அக்கா 412 ரூபா கொடுத்துருங்கக்கான்றாரு. 10 முட்டை மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஏங்கா மொத்தமாக கேட்க மாட்டீங்களான்னு சரவணன் கேட்குறாரு. பாண்டியன் 2 பேரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு. மறந்துட்டேன்ப்பா, இப்போதான் ஞாபகம் வந்துச்சுன்றாங்க இந்த லேடி. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிக்கா, இந்தாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல எவ்வளவு ஆச்சுன்னு அந்த லேடி கேட்குறாங்க. 480 ரூபாக்கா கொடுத்துருங்கன்றாரு அவரு. அக்கௌண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க தம்பின்னு அந்த லேடி சொல்ல சரவணன் திடுக்குன்னு பார்க்குறாரு. பாண்டியனும் நிமிந்து பார்க்க அக்கா போன மாசம் அக்கௌண்ட்டே இன்னும் முடிக்கலக்கா, அதுக்குள்ள அடுத்த அக்கௌண்ட்டான்னு சரவணன் கேட்குறாரு. கொடுத்துட்றேன்ப்பா, நான் என்ன ஊரை விட்டா ஓட போறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அக்கா நீங்க எங்கேயும் ஊரை விட்டு ஓட மாட்டீங்க, ஆனா நாங்க கடன் நடத்தணும்ல, வர்றவங்க பூரா அக்கௌண்ட் வச்சுட்டு போனா அப்புறம் கூடிய சீக்கிரம் கடையை மூடிட வேண்டியது தான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. பாண்டியனும் எழுதுறத விட்டுட்டு இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. நீ என்ன சரவணா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற அப்படிங்கிற லேடி. அண்ணே பாண்டியண்ணே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நான் எழுதி வச்சுக்கிறேன், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு பாண்டியன். சரிங்கண்ணே அப்படிங்கிறவரு வர்றேன்ப்பான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போறாங்க. அந்த லேடி போனதும் இவர் பேப்பர் அப்படியே ஒரு லைட்டா தட்டி தட்டி லெவல் பண்ணிட்டு லே சரவணா இங்க வாடான்னு கூப்பிடுறாரு. அப்பான்னு வந்து நிக்கிறாரு. என்னடா நீ எதுக்குடா இப்படி வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழற அப்படின்னு பாண்டியன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாரு சரவணன். ஒன்றும் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. பில்லை கொடுங்க அப்படின்னு பில் எடுத்து டெலிவரிக்கு பொருள் எடுத்து வைக்க பரபரப்பா கிளம்பிடுறாரு. அவரு வேகமா திரும்பின வேகத்துல அங்க அடுக்கி வச்சிருந்த பொருள்லாம் சரசரன்னு பாண்டியன் மேலேயும் கொஞ்சம் கீழேயுமா விழுந்துருது. ஏய் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. கீழே விழுந்த டப்பிங்ல பரபரப்பா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பதில் சொல்லாம பரபரன்னு இருக்க சரவணனை பார்த்துட்டே இருக்காரு பாண்டியன். நல்ல வேலை அந்த ஏரியாவில் வெயிட்லெஸ் டப்பிங்க தான் இருந்துச்சு. வெயிட்டான டப்பிங்க இருந்திருந்தா பாண்டியன் சரவணனையே பார்த்துட்டு இருக்க. அவரு படக்கு படக்குன்னு பொருளை தூக்கி டப்பிக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. ஒரு விம்பார் டப்பியை தூக்கி டொப்புன்னு உலர போட இலையனை கூப்பிடுறாரு பாண்டியன். அப்படின்னு சரவணன் திரும்புறாரு. போடா இலை, போய் டீ கீ குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல இல்ல வேணாம்பாங்கிறாரு சரவணன். இலை என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலையன்றாரு. ஏன்பான்னு அவர் கேட்க ஏண்டா செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மாவா சொல்றாங்க, எந்த வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும்டா. இப்படி வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது, பொருள் எடுத்து வைக்கிறப்ப கடுப்பா மூஞ்ச வச்சுட்டு எடுத்து வைக்கிறது, என்னடா இதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க இதுக்கு மேலே அமைதியா இருக்க முடியாதுன்னு நினைக்கிற சரவணன் மனசு சந்தோஷமா இருந்தா தானே பாய் செய்கிற வேலையிலையும் சந்தோஷத்தை காட்ட முடியும் அப்படின்னு அவர் சிடுசிடுக்க. உன் மனசுக்கு என்னவா குறைன்னு கேட்குறாரு. என்னப்பா இப்படி கேட்குறீங்க, இந்நேரம் அந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சரவணன் வெடுவெடுன்னு சொல்ல அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்னு கேட்குறாரு பாண்டியன். அப்பா அந்த நிச்சயம் நடக்கவே கூடாது, குமார் முத்துச்சுடரை கல்யாணம் பண்ணவே கூடாதுப்பா, நாம ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு கோவமும் உறுதியுமா சொல்றாரு சரவணன். நாம என்ன பண்ணிருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க அது தெரியலப்பா, ஆனா ஏதாவது பண்ணி அதை நாம தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படின்றாரு சரவணன். எலை பொண்ணு வீட்டுல நாம எப்படிடா போய் பேச முடியும், இவங்க வீட்டுல சுத்தம் அவங்க ஏற்கனவே முறை தவறி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கருமம், இந்த விஷயத்துல என்ன பண்ண சொல்ற நம்மள அப்படின்னு பாண்டியன் கேட்க அதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன் இல்லப்பா, ஆனா இந்த கல்யாணத்தால குமாருக்கு அந்த வீட்டுக்கு நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது, நீங்க வேணா பாருங்கன்றாரு சரவணன். எலே நம்ம வீட்டுக்கு நாம எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம்டா விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா மயிலோட குடும்பம் ஒரு கேடு கெட்ட குடும்பம், பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, போயும் குமார் அங்க போய் பொண்ணு எடுத்திருக்கான் பாருங்க, அதுக்கு அவன் கல்யாணமே பண்ணாம வாழலாம் அப்படின்னு சரவணன் ஒரே ஆதங்கம் படபடப்பு எல்லாம் மேலிட சொல்றாரு. அந்த குமரவேல் மட்டும் ரொம்ப ஒழுங்கானவன் நினைச்சிட்டு இருக்கியா, அவங்க அப்ப அவனை விட மோசம்.
அவங்க 2 பேருமே கிரிமினல்டா, நல்லா யோசிச்சுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல, இலை அவன் கல்யாண விஷயத்துல நீ ஏன்டா இம்புட்டு டென்ஷன் ஆகுற? ஏண்டா நாம வாழ்ற வாழ்க்கையவே முடிவெடுக்க முடியாம நாம திணறோம். இதுல அடுத்தவன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு என்ன முடிவெடுக்க முடியும் நம்மளால? ஏண்டா இலை, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யோசிக்காம நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுடணும்டா, அதுதான் நல்லதுன்னு பாண்டியன் சொல்ல, என்னாலெல்லாம் அப்படி விட முடியாதுப்பான்னு பிடிவாதமா சொல்றாரு சரவணன். ஐயய்ய இலை, தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காம அப்படியே விடுறா, 10 காசு பிரயோஜனம் கிடையாதுடா இதெல்லாம். இங்க பாருடா சரவணா, நம்ம கையில இல்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுல 10 ரூபா பிரயோஜனம் கிடையாது. விடுறா அந்த பிரச்சனைய, போடா போய் டீயை குடிச்சிட்டு வாங்குறாரு பாண்டியன். எனக்கு வேண்டாப்பாங்கிறாரு சரவணன். இல்லை, எனக்கு டீ வேணும்டா, போய் குடிச்சிட்டு வர்றப்ப வாங்கிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, திடுக்குன்னு பாக்குறாரு சரவணன். போடா அப்படின்னு அவரே அழுத்து போய் சொல்ல, சரவணன் அங்கேருந்து கிளம்புறாரு. பாண்டியன் பெருமூச்சோட சரவணனை பார்க்குறாரு. நாமெல்லாம் கொஞ்சம் பயத்தோடு தான் சரவணனை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா அவரோட முகமும் ஆளும் பார்க்கவே நமக்கு கொஞ்சம் டெரராக தான் தெரியுறாரு. செந்திலும் கதிரும் ஒரு கோவில் முக்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு செந்தில் கதிர்கிட்ட கொடுக்க அவரும் குடிக்கிறாரு. ஏதோ 10 மணி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி செந்தில் நிற்க, அவரை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் போவேன்ற மாதிரி கதிர் நிற்கிறாரு. செந்தில் ரோட்டோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க அண்ணன்னு கதிர் கூப்பிட திரும்புறாரு. மீனா அண்ணியோட அப்பாவுக்கு தெரியுமா? நீ அவர்கிட்ட கொடுத்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு கதிர் கேட்க, தெரியும்டாங்கிறாரு செந்தில். ஓஹோ, அந்த பெருச்சாலி இதுக்கு உடந்தையான்ற மாதிரி கதிர் வெளியில சொல்லனாலும் மனசுக்குள்ள யோசிச்சு தலையாட்டிட்டு இருக்க, வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது வந்தா வாங்கலான்னு கொடுத்து வச்சிருந்தேன், இப்ப அப்பா சொன்னதுனால திரும்பி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாரு செந்தில். அப்பா சொன்னா என்ன செந்தில், அர்ஜென்டினா பக்கத்துல ஒரு தீவை வாங்கி போட வேண்டியது தானே, என்ன வீடு நிலம்லாம் சொந்தமா சம்பாதிச்சு வாங்குறது இல்லையா அப்படின்னு கதிர் சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடாங்கிறாரு செந்தில். கொஞ்சம் லேட்டா வேணா நடக்கும்னு, ஆனா கண்டிப்பா நடக்கும், நீ கண்டிப்பா வீடு வாங்குவன்னு எனக்கு தெரியுங்கிறாரு கதிர். உச்சுக்கொட்டுற செந்தில், சரி பார்க்கலாம். சரி, நீ சொன்னல பொண்ணு அப்பா அவங்கெல்லாம் எப்போ வர்றாங்கன்னு கேட்குறாரு. வந்துருவாங்கன்னு, சீக்கிரம் வந்துருவாங்கன்னு கதிர் ரோட்டோட 2 பக்கமும் பார்க்குறாரு. நல்லா விசாரிச்சியா கதிர், நெசமாலுமே படிப்புக்காக தான் அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படின்னு செந்தில் கேட்க, நல்லா விசாரிச்சுட்டேன்னு, என் ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணு தான், +2ல் நல்ல மார்க் எடுத்திருக்கா, நல்ல காலேஜில் சீட்டும் கிடைச்சிருக்கு, ஆனா பாவம் ஃபீஸ் கட்ட தான் காசு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, கொடுக்கவே மனசு இல்லாம வேற வழியும் இல்லாம ஓஹோன்னு பார்த்துட்டு இருக்காரு செந்தில். 2 நாளைக்கு முன்னாடி தான் குரூப்ல போட்டு விட்டுருந்தான். நீ யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொன்னதும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அதான் அவங்கள வர சொல்லிட்டேன்றாரு கதிர். அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் அரை மனசா ஆட்டி வைக்கிறாரு செந்தில். அப்போ நிமிந்து பார்க்குற கதிர், அதோ வந்துட்டாங்கண்ணே அப்படிங்கிறவர், ஐயா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் வர்றாங்க. அவர் பக்கத்தில் வந்து வணக்கம் தம்பின்னு சொல்ல, வணக்கம் நீங்க தான் அந்த பொண்ணு, இவ என் பொண்ணு கவிதா, இவளுக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு வந்தவர் சொல்ல, செந்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அண்ணே பாருண்ணே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கதிர் கண்ணை காட்ட, அம்மா உன் மார்க் ஷீட்டை அண்ணங்கிட்ட காட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அந்த பொண்ணு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தாங்கன்னு கொடுக்க செந்தில் அதை வாங்கி பார்க்குறாரு. கதிருமே எட்டி பார்க்குறாரு. பேஜஸை திருப்பிக்கிட்டு கவிதாவோட முகத்தை பார்க்குற செந்தில், ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கதிர் எட்டி பார்த்துட்டு, மேக்ஸில் 94 அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு. அந்த பொண்ணு கவிதாவும் ஆமான்னு தலையை ஆட்டி வைக்குது. 4 அதில் பாதி தாங்க வாங்கினேங்கிறாரு கதிர். நல்ல மார்க் வாங்கி என்ன தம்பி பிரயோஜனங்கிறாரு கவிதாவோட அப்பா. நினைச்சத படிக்க வைக்கிற வீட்டில் பிறக்கலையே இவ, நல்ல காலேஜ் சீட்டு கிடைச்சும் போக முடியல, என்னத்த சொல்றது, எங்க நிலைமை அப்படி இருக்கு தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, செந்தில் பயங்கர யோசனையா ஃபைலை பார்த்துட்டு மூடி வைக்கிறாரு. அடுத்து கதிரை பார்க்குறவரு ஒரு சின்ன மஞ்சப்பை எடுத்து, ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையான பணம் இதில் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் கட்டி காலேஜில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, தம்பி அப்படின்னு அவர் அதிர்ச்சியாக கூப்பிடுறாரு. பணம் இல்லைன்னு காலேஜில் படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டாதீங்க, படிப்பு ரொம்ப முக்கியம், நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னு மகானா மாறின ஆஃபீஸர் செந்தில் சொல்ல,
அவங்க அப்பா அதிர்ச்சியோட, ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுவீங்கன்னு தான் வந்தோம், ஆனா இவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல தம்பி அப்படிங்கிற கவிதாவோட அப்பா, தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு கண் கலங்கி கை கூப்புறாரு. செந்தில் ஏக பெருந்தன்மையோட, பரவாயில்ல வச்சுக்கோங்க நீட்டுறாரு. கதிர் அப்படியே உருகி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப நன்றின்னு அப்படின்னு கலங்கின குரல்ல டக்குன்னு அவர் காலில் விழ போறாங்க கவிதா. பரவாயில்ல பரவாயில்ல, என்னம்மா இதெல்லாம், எதுக்கு இப்ப காலில் எல்லாம் விழுந்துகிட்டு, காலெல்லாம் விழாத, இதெல்லாம் எப்பவுமே பண்ணாத சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே செந்தில் 2 அடி பின்னாடி போய் நின்று சொல்றாரு. படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னெல்லாம் ரொம்ப ஆசைன்னு, ஆசைப்பட்டது எங்க நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். எங்கேயாவது வேலைக்கு போய் கூட குடும்பத்தை பாத்துக்கலான்னு நினைச்சேன். சாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கன்னு ரொம்ப நன்றின்னு அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற என்ன சொல்றது, நீ நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போ, பெரிய ஆளாவா, அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோ, அது போதுன்னு செந்தில் சொல்ல அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவ கண்டிப்பாண்ணே அப்படின்றாங்க. அவர் இன்னும் பணப்பைய கயிறுக்கி நடுப்புற வச்சுக்கிட்டு, தம்பி எங்க குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா அப்படின்ற ஒரு மூக்க உறிஞ்சிக்கிட்டு, ஏதோ உங்க புண்ணியத்துல மொதல் ஆளா காலேஜுக்கு போக போறா, இவ மட்டும் படிச்சு கரை ஏறிட்டானா அப்படிங்கிறவரு கொஞ்சம் சினுங்கிட்டு மூக்க உறிஞ்சிட்டு, எங்க குடும்பமே கரை ஏறிடும் தம்பி அப்படின்னு சொல்ல கதிர் தான் ரொம்ப நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. படிக்கிறதுக்கு மட்டும் ரெடியா இருந்தா போதும். நிறைய காலேஜில் வருஷத்துக்கு வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபீஸ்ல நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும் தம்பி, உங்களுக்கு தான் சேரும், உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு அவரு கையெடுத்து கும்பிட்டு செந்தில புண்ணியவானா மாத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க ஆசைப்பட்டது, உங்க பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், வருத்தப்படாதீங்கன்னு அருள் வாக்கு கொடுக்கறாரு ஆபீசர் செந்தில். தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி, உங்க குடும்பமே நல்லா இருக்கும், நான் மனசார சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி அப்படின்னு கவிதாவோட அப்பா சொல்லிக்கிட்டே போக கதிர் ஒரு நிம்மதியான சிரிப்போட அண்ணனை பாக்குறாரு. செந்திலும் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி முகத்துல நிறைவான சிரிப்போட நிக்கிறாரு. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு பாக்கியம்மன் மாணிக்கம்கோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. மயில ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, சுடர் அந்த தரையில இருக்க திட்டுல உட்கார்ந்துருக்காங்க. யோ மாப்பிள்ளை வீடு எவ்வளோ பெருசு பாத்தியா ஐயா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஆமா பாக்கியம், வெளியே இருந்து பாக்குறப்ப இம்புட்டு பெருசா இருக்கும்னு நானும் நினைக்கவே இல்லை, அரண்மனை மாதிரில இருக்குங்கிறாரு அவரு. மாதிரி என்ன, அரண்மனையே தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. சுடர் எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்க, மயிலு மட்டும் திகைப்போட எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஆளுங்களா இருக்காங்க அப்படின்றவங்க மயில ஒரு பார்வை பார்த்துட்டு, பிக்கல் புடுங்களே இல்லாத வீடு அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அதே இடத்துல ஒரு பாட்டி இருந்தா, என் அக்கா ஊரு கொல்லிமலை, அங்க போய் பார்த்தாதான் அது நொல்லிமலைன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி இருப்பாங்க. இந்த தீபாவளி சீரை வாங்கிட்டு வா, பொங்கல் சீரை வாங்கிட்டு வான்னு சுடர வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியம் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சொல்ல ரொம்ப பெருமையோட பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு மாணிக்கம். சுடர் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் ஐயா அப்படின்றாங்க பாக்கியம். நல்ல வேலை பாக்கியம், நமக்கும் அப்படியே ஒரு ரூம் கொடுத்துட சொல்லிடலான்னு சொல்லாம விட்டீங்களே, நீ நிம்மதியா இருப்ப, ஆனா சுடர் நிம்மதியா இருப்பாளான்னு கொஞ்சமாவது யோசிச்சியாமா அப்படின்னு மயிலு கேட்க, ஆரம்பிச்சுட்டா ஐயா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில அம்மாவையே பாக்குறாங்க. வேணும் வேணாங்கிற அளவுக்கு அங்க பணம் காசு கொட்டி கிடக்கு, அங்க நிம்மதிக்கு என்ன குறைவு வந்துட போகுது அப்படின்றாங்க பாக்கியம். வெறுத்து போற மயிலு பணங்காசு மட்டும் நிம்மதியை கொடுத்துருமான்னு கேக்குறாங்க. அது இல்லாம தானே நான் இங்க நிம்மதி இல்லாம கிடந்து தவிக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, உனக்கு புரியலம்மா, ராஜியை கேட்டாலே அவ அண்ணனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா, அந்த அளவுக்கு அவன் மோசமானவன், அவன் பண்ணின தப்புக்கெல்லாம் மாமா புகார் கொடுத்திருந்தாருன்னு வையேன், அவன் ஆயுசுக்கும் ஜெயில தான் கிடந்திருப்பான், அம்பிட்டு தப்பு பண்ணி இருக்கான்றாங்க மயிலு. ஏய் அதுதான் எந்த புகாரும் கொடுக்கல இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. சரி இனிமே எந்த தப்பும் பண்ணாம இருப்பான் நீ நினைக்கிறியா அப்படின்னு மயிலு கேட்க பாக்கியம் சலிப்போட பாக்குறாங்க. மா கல்யாணம் பண்ணா பொதுவா ஆம்பளைங்கெல்லாம் திருந்திருவாங்கம்மா அப்படின்றாரு அவரு. இதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கப்பா, அவன் திருந்துவான் நல்லவனா வாழ்வான்னு நீங்க நம்புறதுக்காகலாம் சுடரோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்க முடியாது அப்படின்னு மயிலு சொல்ல, இங்க பாரு உன் தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் ஒன்னும் கெட்டு போகாது, அவெல்லாம் நல்லா தான் இருப்பான்றாங்க பாக்கியம். ஏண்டி
உன்னால இந்த வீட்டுக்கு நடக்கிறது ஒரே ஒரு நல்ல காரியம், அதையும் பேசி பேசி கெடுத்துறாதன்றாங்க பாக்கியம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாதுன்றாங்க மயிலு. சரவணனும் மயிலும் எதுல ஒத்துமையா இருக்காங்களோ இல்லையோ இதுல ஒத்துமையா இருக்காங்க. மயில இப்படி சொன்னா எப்படி? அப்ப அரசி தான் குமரவேலுக்கு ஒய்ஃபா? நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுமா, இப்ப போய் கல்யாணம் வேணான்னா எப்படிங்கிறாரு மாணிக்கம். ஆரம்பத்துல இருந்தே நான் அந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நினைச்சா நாம இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு மயிலு சொல்ல, அந்த பேச்சுக்கே இடமே இல்லை, இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு பாக்கியம் கத்த, இதுக்கு மேல அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற மயிலு. ஏண்டி சுடரு, உனக்காக தானே நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா பொம்மை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க, என்னென்ன வாயை திறந்து பேசுங்கிறாங்க மயிலு. இங்க பாரு அப்படின்னு மாணிக்கத்துக்கு மயில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சுடர் வாயை திறக்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாரு சுடரு, நீ சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, உனக்கும் விஷயங்கள்லாம் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். நான் கல்யாணமாக்கி அங்க போனதுல இருந்து அந்த குமரவேல் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. சுடரோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை கல்யாணம் பண்ணா நீ நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு மயிலு கேட்க, என்னதான் பேசுறான்னு பார்க்கலான்னு பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுடி அப்படின்னு மயிலு கேட்க, நான் நம்ம வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னு நீ நினைக்கிறியாக்கா அப்படின்னு சுடர் கேட்க, மயில தகச்சு போய் பார்க்குறாங்க. பாக்கியம்மா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. மாணிக்கமும் பகீர்னு பார்க்க, இங்கே இருக்கிறத விட நான் வேற எங்க இருந்தாலும் நிம்மதியா தான்க்கா இருப்பேன், தேவையில்லாம என்னை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதக்கா அப்படின்னு சுடர் சொல்லிட, ஏய் என்னடி அப்படின்றாங்க மயிலு. சுடர் அடுத்து எதுவும் பேசாம அங்கிருந்து எழுந்து மயில் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. பாக்கியத்துக்கு சுடர் சொன்னதெல்லாம் உரைக்கல, ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தான், அத அவ வாயாலேயே சொல்றாள். அப்புறம் என்ன நீ தொணன்னுகிட்டே இருக்கிற அப்படின்னு பாக்கியம் கேட்க, நம்ம வீட்டுல நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு போறாமாவ அப்படின்றாங்க மயிலு. பாக்கியம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம, ஆமா இந்த வீட்டுல நிம்மதிங்கிற ஒண்ணு இல்லதான், அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அதிர்ச்சியா பார்த்துட்டு, அம்மா என்னம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வர. இங்க பாரு மயிலு, சும்மா தயவு செஞ்சு என்னை எரிச்சல் மூட்டாத, உனக்கு புண்ணியமா போகட்டும், நீதான் கிடைச்ச வாழ்க்கைய தக்க வச்சுக்கல, அவளாவது தக்க வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஏன் மயிலு சும்மா இருக்க மாட்டியான்னு மாணிக்கமும் பாக்குறாரு. மயில் அப்படியே வெறுத்து போய் அம்மாவை பாக்குறாங்க. கல்யாணம் முடிகிற வரலும் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காத சொல்லியா அப்படின்னு பாக்கியம் இந்த பக்கம் திரும்ப, மயிலு ஆதங்கம் எங்களுக்கு புரியுது மயிலு, அந்த அக்கறையால சுடருக்கு ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்ல, நடக்க போற நல்லதும் நடக்காம போயிடக்கூடாது இல்லம்மா அப்படின்னு மாணிக்கமும் சொல்ல, இதுங்கள்ட்ட என்னதான் பேசுறதுன்னு பாக்குறாங்க மயிலு. இதுங்கிட்ட பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாமளே ஏதாவது ட்ரை பண்ணி என்னவாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மயில யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த செந்தில் கதிர் அக்கப்போர் இன்னைக்கு தாங்க முடியல. ரோட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு. அவங்க சின்னதா ஒரு தார்பாலின் போட்டு அதுலதான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க வண்டியை வந்து நிறுத்த, ஏய் அவங்க வந்துட்டாங்க எழுந்துறேன்னு அந்த ஆள் சொல்ல, அந்த லேடி குழந்தையை தூக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. கதிர் வண்டியை நிறுத்திட்டு சைட் லாக் போட, பின்னாடி இருந்து செந்தில் இறங்குறாரு. ரெண்டு பேரும் வெறுங்கையே தான் வீசிட்டு வர்றாங்க. திடீர்னு மஞ்சப்பை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அப்பாடா, நம்ம ஆதங்கத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்த்து வச்சுட்டாங்க. சட்டுன்னு அங்க வந்து ஒரு கார் நிக்க, கதிர் போய் அதை திறந்து கொஞ்சம் பொருட்களை கையில எடுத்துட்டு வர்றாரு. செந்திலும் ரெண்டு பைய எடுத்துட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் வந்து நின்று அவங்கள பார்க்க, வணக்கங்கன்னு அவர் கும்பிடுறாரு. கதிர் அதே நிகழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க, நீங்க கேட்ட மாதிரியே பாப்பாவுக்கு தொட்டில், உங்களுக்கு பாய், மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாரு செந்தில். நீங்க யாரு என்னன்னே தெரியாது எங்களுக்கு, ஆனா கேட்டதுமே எங்களுக்காக இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு ரெண்டு பையையும் நீட்டுறாரு செந்தில். கதிரும் அவர்கிட்ட இருக்க பைய கொடுத்துட்டு அந்த தொட்டில விரிக்கிறாங்க ரெண்டு பேரும். எப்படி இருக்குன்னு கதிர் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு தம்பின்றாங்க அந்த லேடி. தொட்டில போடுங்கன்றாரு செந்தில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஏக சந்தோஷம். குழந்தைய கொண்டு வந்து தொட்டில்ல படுக்க வைக்கிறாங்க. செந்திலும் கதிரும் ரொம்ப சந்தோஷமா தொட்டில்ல படுத்திருக்க குழந்தைய பார்த்துட்டு இருக்க,
அந்த லேடி பிறந்ததுல இருந்து இந்த புழுதி தரையில தான் என் புள்ள படுத்து கிடக்கு. என் புள்ளையும் தொட்டில்ல போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அது நிறைவேறவே இல்லை. என் ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்க பண்ணின இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த லேடி. இருக்கட்டும்மா, பரவாயில்லங்கிறாரு செந்தில். நானே என் பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உருப்படியா ஒரு வேலை கிடைக்கலங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க ஓஹோன்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, சீக்கிரமா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும், கவலைப்படாதீங்கன்றாரு செந்தில். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்பவே தப்பு. வேலை செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்க தான் செய்யும். வேலை பார்த்தோம், பிள்ளைங்களை வளர்த்தோம், நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைச்ச நேரத்துல, அதுவும் 52 வயசுல இடி விழுந்து பெங்களூர்ல தன்னந்தனியா நின்னோம். எந்த வீட்லேயாவது சமையல் வேலை கிடைக்குமான்னு ஏறி ஏறி இறங்கினேன். அதுக்கப்புறம் இந்த 3 வருஷமாக தான் உங்களோட ஆதரவில், உங்களோட ஆசீர்வாதத்தில் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேலை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம வேலை செய்ய ரெடியா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ஆள் நன்றிங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் நிறைவா தலையாட்டுறாங்க. அந்த குழந்தை கீ மொயின்னு சந்தோஷமா கத்த, என்னடா என்ன உனக்கு சிரிப்பு அப்படின்னு கேட்டு காத்துலயே முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு செந்தில். சரி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு செந்தில் கையை கூப்ப, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கையை கூப்பிடுறாங்க. போயிட்டு வரவங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கதிரும் கிளம்புறாரு. மறுபடியும் கதிர் வண்டி எடுக்க செந்தில் பின்னாடி உட்கார்றாரு. கொஞ்சம் தள்ளி வந்து வண்டியை யூட்டர்ன் போட்டுட்டு பார்க்க அந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் குழந்தை தொட்டில படுத்திருக்க குழந்தைகிட்ட ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நிறைவா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்ப திடீர்னு செந்தில், கதிர், வர்ற வழியில பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவரை பார்த்தேன், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல, கொடுத்துருவோன்னுங்கிறாரு அவரு. அப்புறம் கோவில் வாசல்ல ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடும் மளிகை சாமானும் வாங்கி கொடுத்துருவோம் சரியா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு கதிர். அப்பா சொன்ன மாதிரி இந்த பாவப்பட்ட பணம் இனியும் என் கையில கொஞ்சம் இருக்கு, அதை அப்படியே கோவில் உண்டியல்ல போட்டுருவோம் அப்படிங்கிறாரு செந்தில். சரின்னுங்கிறாரு கதிர். இதை கேட்டு நமக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. பாவப்பட்டன்னு சொல்லிட்டீங்க, அப்ப அடுத்தவங்களுக்கு மட்டும் அது என்ன புண்ணியமா மாறிடுமா? சரின்னு என்ன கதிர் வண்டி எடுக்கிறாரு. செந்தில் ரெண்டு கையிலையும் நிறைய கவர்ஸ் புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு வயசான பெரியவங்க கப்பல்ஸுக்கு சாப்பாடை கொடுக்க அவங்க கும்பிட்டுட்டு வாங்கிக்கிறாங்க. சாப்பாட்டோட வாட்டர் பாட்டிலும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் செந்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாரு. அப்புறம் ஷாப்பர் பேக்கோட ஒரு வீதியில போறாங்க. அப்புறம் அடுத்த வீதியில வேற ஷாப்பர் பேக்கோட போறாங்க. இன்னொரு ரோட்ல வேற ஒரு ஷாப்பர் பேக்கோட போறாங்க. அப்புறம் ஒரு சீமாவோட போட்ட வீட்டு முன்னாடி இன்னொரு ஷாப்பர் பேக்கோட போய் நிக்கிறாங்க. ஒரு லேடி வர அந்த பைய அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. 2 ஷாப்பர் பேக் அவங்ககிட்ட கொடுக்க அவங்களும் தலையாட்டி வாங்கிக்க இவரும் தலையாட்டுறாரு. அங்க இருந்து கிளம்பி வர்ற கதிர் ஒரு கோவில் முன்னாடி நிறுத்துறாரு. இறங்குற செந்தில் சுத்தி முத்தி பாக்குறாரு. பாக்கெட்ல இருந்து சில 500 ரூபாய் நோட் எடுத்து, நான் லஞ்சமா வாங்கினதுல இந்த பணம் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு கரெக்டா கால்குலேஷன் போட்டுறவரு, ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, போயிட்டு வானேங்கிறாரு கதிர். செந்தில் அதை கோவில் உண்டியல்ல போட்டுட்டு வெளியே வர, அண்ணே இப்ப ஓகேவா இருக்கியான்னு கதிர் கேக்குறாரு. செந்தில் எதுவும் சொல்லாம தலையை மட்டும் ஆட்டுறவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்க்கும்போது அவங்க தேவைகளுக்காக அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நான் எம்பிட்டு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா. அவங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிக்கு தேவையான பணம் கூட இல்லாம எம்பிட்டு சனம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. ஆனா நான் தேவைக்கு அதிகமா எந்த உழைப்பையுமே போடாம இப்படி பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அதுவும் லஞ்சமா வாங்கிதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்ப புரியுதானே அப்பா எதுக்கு இல்லாதவங்களா பார்த்து நேர்ல போய் பண உதவி பண்ண சொன்னாங்கன்னு அப்படின்னு கதிர் கேட்க, புரியுது, நல்லாவே புரியுது அப்படிங்கிற செந்தில் வீட்டுக்கு போலான்றாரு. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு. அது மாதிரி எப்படியோ வாங்கின லஞ்ச பணத்தையாவது அவர் வெளியே கொடுத்துட்டாரு. நாளைய ப்ரோமோவில் செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வர வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. பாண்டியன் கிட்ட வந்து வாங்கின பணத்தை எல்லாமே பண தேவை இருக்கவங்களுக்கா பார்த்து கொடுத்துட்டேன், இனிமே அந்த தப்பா பண்ண மாட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்றவரு பாண்டியனோட காலில் விழறாரு. செந்திலு அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க, அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காரு செந்தில். இந்த விஷயத்துல மனசளவுல காயப்பட்ட இன்னொரு ஆள் யாருண்டா? அது மீனா தான்டா. மீனா கிட்டையும் மன்னிப்பு கேளுடா அப்படிங்கிறாரு பாண்டியன். உண்மையிலேயே ஒருத்தருக்கு உதவி பண்றப்ப கிடைக்கிற சந்தோஷம் நாம உண்மையா உழைச்சி வர்றதுல இருந்து தான் கிடைக்கும். அது ஒரு அருமையான ஃபீலிங், எப்போதுமே மனசுல தென்றல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எப்படியோ செந்தில் தெரிஞ்சிருவாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.